எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பதிவு 81, திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 15. ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே அப்படின்றதாக இந்த அவருடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜர்கிட்ட சொல்றது. ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே. குலசேகரர் மாதிரி நான் ஏதாவது ஒன்றும் ஆக மாட்டேனான்னு கேட்டேனா. அது என்னன்னா, குலசேகரர் என்ன கேட்டார் அப்படின்றத இப்ப நம்ம கதை. அதுதான் குலசேகரை பத்தி நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்கணும்னா, குலசேகரோட பேர் கொல்லிக்காவலன்னு பேர். கொல்லிக்காவலன் குலசேகரோட பேர். அவர் கருடத்வஜன்றவரோட மகன். அவ ஊர் அஞ்சிக்கலன் பேரு, திருவஞ்சிக்கலன்னு. இன்னைக்கும் கேரளாவில் திருவாண்டரத்தில் இருக்கு பக்கத்துல இந்த கொடுங்க என்னவோ ஒரு அம்மன் கோயில் இருக்கு, பெரிய இது. அதுக்கு பக்கத்துல அவர் ஊர் வரும். அந்த இது கொடுங்காலூரா ஏதோ ஒரு அம்மன், ரொம்ப ஃபேமஸ் அம்மன் அது. அந்த அம்மன் கோயில் பக்கத்துல அவ ஊர் அங்கதான், திருவஞ்சிக்கலன்னு பேரு. இவர் ரொம்ப விரும்பினது திருப்பதியும் ஸ்ரீரங்கம் தான். ஆத்மாத்மா விரும்பினது ஸ்ரீரங்கத்துல. இவரோட பொண்ணை குலசேகர ஆழ்வார் சேரகுலவல்லின்ற அவரோட பொண்ணை ஸ்ரீரங்க பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஆண்டாள் மாதிரியே பண்ணி கொடுத்தாரு. ஆண்டாள் மாதிரியே அவரை பெருமாள் சேர்த்துட்டார் ஜோதியா. ஒரு விளக்கா போய் ஒரு அழலா போய் அப்படியே பெருமாளோட காலோட சேர்த்துட்டாலும் அதுல அவருக்கு ரொம்ப பரமதித்தியம். அது மாதிரி இவருக்கு திருப்பதி மேல ரொம்ப அதீத பக்தி. திருப்பதி மேல பக்தி. ராமர் தான் இவருக்கு. இவர் எழுதினது பெருமாள் திருமொழின்னு 105 பாட்டு. நாலாயிரத்துல இவரோட இது 105 பாட்டு பெருமாள் திருமொழின்னு. இவர் அந்த திருவஞ்சி கலன்ற இடத்துல ஒரு சேர மன்னர். இவர் அப்ப சேர நாடெல்லாம் தமிழ் தெரியும். தமிழ் இப்பதான் மலையாளமா மாறி மலையாளம் பேசுறதுன்றது தேவையா. அப்ப சேர நாடு தமிழ்நாட்டோட சேர்ந்து தமிழ் தெரியும். தமிழ்நாட்டை சேர்ந்ததுதான் சேர சோழ பாண்டியர்கள். சோழர்கள் தஞ்சாவூர் சைடையும், பாண்டியர்கள் மதுரை சைடையும், சேரர்கள் கேரளா சைடையும் ஆண்டவர்கள். அந்த சேரராஜா இவர் அந்த சேர நாட்டு அரசன். இவர் அரசன்ன்றது அரசன் தானே ஒழிய ஒரு நாளும் இவருக்கு அந்த அரச பக்தியே கிடையாது. அரச எண்ணமே கிடையாது மனசுல. அரசனா இருந்தோம் நம்ம அரசன், நம்ம எவ்வளவு கித்தா போட இருக்கணும் அதெல்லாமே கிடையாது. இவருக்கு 60 பெருமாள் ஞாபகம் தான். பெருமாள் ஞாபகம் தான். பர்டிகுலர்லி ராமரை ரொம்ப பிடிக்கும். ராமாயணம் எங்க நடந்தாலும் கூப்பிட்டு போறான். அவரோட ராஜ்யத்திலேயே ராமாயண காலக்ஷேபம் நடக்காத இருக்கக்கூடாதான். ராமாயண காலக்ஷேபம் நடக்கிற இடத்துல எல்லாம் இவர் போய் உட்காந்து கேட்பாராம். வெளியில ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு இவர் மாறு வேஷத்தை போய் அங்க உட்காந்து கேட்பாராம். அதே மாதிரி இவர் பார்த்தா திடீர்னு ராமருக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை அந்த பக்கத்துல போய் சீதையை பிடிச்சுன்னு போயிட்டான்னு உடனே சீதையை பிடிச்சுன்னு போயிட்டானா. ராமர் படம் திரட்டுறாரா, என் படம் இருக்கா, நான் கூட்டிட்டு போறேன்ட்டு கிளம்பி வந்துட்டான். கிளம்பி வந்த அஞ்சு காலத்துல ஊர் கணக்குல ஓரத்துல ரெடியா இருக்கிறாரா ராமருக்கு உதவி பண்ண போறேன்னு. அவ்வளவு அதாவது அந்த நனவும் கனவும் ஒன்னா சேர்ந்த ஒரு இது குணம். அவ்வளவுதான் அவருக்கு தேவை ராமருக்கு உதவி பண்ண. அவ்வளவுதான். படையெல்லாம் திரட்டிடுவார். உண்மையாவே எதிர்க்கையே ஒரு நிகழ்வா அதை கொடுத்துடுவார். அந்த கதையை கேட்ட உடனே அதுல முற்றிலுமா ஐக்கியமாயி அப்படின்னு நேரம் வந்துடுவார். ஒரு தடவை கிளம்பிட்டாராம். அது மாதிரி படையெல்லாம் திரட்டிட்டு நான் ராமனுக்கு உதவி பண்ண போறேன்னு கிளம்பிட்டாராம். எப்பயோ நடந்து முடிஞ்சு போன ஒரு கதையை கேட்கும் போது அந்த அளவுக்கு அதுல ஈடுபட்டு வரோம். அப்படி ஐக்கியமாயிடுவாராம் அந்த கதையோட. அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஞானி. அரசனா இருப்பாரு வழி, அரசனா இருக்காரு வழி பக்தன், பயங்கர பக்தன், ஞானி. இந்த இகவர சுகத்துல ஈடுபாடு இல்லாத ஒரு ராஜா. எப்பயுமே அவருக்கு அந்த தன்னோட நாட்டை அரசாளணும், அந்த இது மேல ஏறி உட்காந்துக்கணும், அந்த உட்காந்துட்டு ஆளணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அவரோட பாடல்கள்ல பார்த்தாலே தெரியும். அவரோட பாடல்கள் நிறைய இருக்கு. அதைத்தான் இவர் சொல்றா இங்க. அதுல என்ன சொல்றா, இவரோட பாடல்கள் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அவரோட இது அந்த பெருமாள் அவரோட இது பாருங்க. இப்ப சொன்னேன் பாருங்க, 105 பாடல்கள் அவர் பாருங்க. பெருமாள் திருமொழியா, பெருமாள் திருமொழி 105 பாட்டு அவர் பாடினார் பாத்தீங்களா. அந்த பாடல்ல எல்லாம் அந்த 105லயும் நிறைய திருப்பதியை பத்தி சொல்லிருக்காரு பாருங்க. அப்படி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அந்த சாத்துமுறையில வர பாட்டுகள். இந்த திருமலைக்கு வர 10 பாட்டும் சாத்துமுறையில வரும் சொல்லணும். ஆனா இப்ப 10 சொல்றது இல்ல. அந்த முதல் பாட்டை 2வது 3 கடைசி பாட்டையும் சொல்லுவா.
10 பாட்டு இருக்கு திருப்பதியை பத்தி சொன்னது. 10 பாட்டு அருமையான, 10ம் அப்படியே 10 ரசம். 10 ரசம். அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். திருப்பதியில அவர் சொன்னதே என்ன தெரியுமா? ஊனேறு செல்வத்து உடன் பிறவி யான் வேண்டேன், ஆனேறு ஏழ்வென்றான் ஆனேறு ஏழ்வென்றான் அடிமை திறமல்லால் ஊனேறு சங்கம் எடுத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனேன்றார். அதாவது 7 எருதுகளை வென்றவர்கள். அதுதான் ஆனேறு ஏழ்வென்றான். ஏறுன்றது வந்து எருது. இது ஆனேறு. ஆனா மாடு, பசு. ஏறுன்னா அந்த ஆனிரையிலே எருது. ஆனேறு. ஆனேறுன்னா எருதுன்னு அர்த்தம். ஆனேறு 7 வென்றான். 7 இதை வந்து நப்பினை வந்து சொன்னான்றதுக்காக 7 எருதுகளை ஒரே நேரத்துல ஜெயிச்சாங்க. 7 எருதுகள் ஒரே நேரத்துல வந்து ஒருத்தர் வந்து தாக்கிட்டுன்னா அது சமாளிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த 7 எருதுகளையும் ஜெயிச்சு வரான். அதுதான் இதுல சொல்றாரு, ஊனேறு செல்வத்து உடன் பிறவி யான் வேண்டேன். இந்த 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 உடம்பும் இந்த செல்வமும் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஒரு ராஜா சொல்ற பாட்டா பாருங்க. இந்த உடம்புல இருக்க இந்த ஊன் பிறவி இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆனேறு 7 வென்றான் அடிமை திறன் நல்லால். அந்த ஆனேறு 7 வந்து அந்த அவனுடைய அடிமை தான் எனக்கு வேணும். திறன் நல்லால் கூனேறும் சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. அதாவது கூனேறு சங்கம், இதுல கூனேறு சங்கம் இடத்தான் அப்படின்னு ஒரு வரி வரும் கடைசி வரிக்கு, 3வது வரியில. கூனேறு சங்கம் இடத்தான்றது என்னன்னா, கூனி ராமாயணத்துல அவருக்கு கெடுதல் பண்ணா இல்லையா ராமருக்கு, அத அவளுக்கு வந்து அவளோட உயிர் போகும்போது அவளுக்கு ரொம்ப மனசுல உறுத்திதான் அந்த விஷயம். ஒரே உறுத்தலா இருந்தான், இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு நம்ம அப்படின்னு. உடனே என்ன பண்ணாலும் அங்க போய் தேவலோகத்துக்கு போகும்போது அவளுக்கு வந்து ஆக்சுவலா அவளுக்கு வந்து மோட்சம் தான். தேவலோகத்துக்கு போகும்போது அங்க போய் கேட்டாலாம், என்ன 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 இது மாதிரி எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, என்னோட இது மாதிரி ஆயிடுச்சு, நான் வந்து கெட்ட பேரோட இது வந்திருக்கேன். ஆனா கூனியை வந்து எல்லாரும் ரொம்ப விரும்பி வரே இருக்கா. ஏன்னா ராவணன் அழியத்துக்கு காரணமா இருக்க போறது கூனி தான். கூனியாலதான் ராமர் காட்டுக்கு போனேன். அதனாலதான் ராவணன் அழிக்க, ராவணன் அழிய வேண்டியது அழிச்சா தேவர்களுக்கெல்லாம் வசதி. அதனால தேவர்கள்லாம் கூனியை கொண்டாடுறான். ஆனாலும் கூனி என்ன சொல்றா, எனக்கு இதுல திருப்தி இல்லை. பூலோகத்துல வாழற எல்லா ஜீவன்களுக்கும் ஒரு புழு பூச்சி இதுக்கெல்லாம் கூட நான் வந்து ஒரு மோசமானவனா ஆயிட்டேனே, மோசமானவளா ஆயிட்டேனே, கெட்டவன்ற பேர் எடுத்துட்டேனே அப்படிங்கிறார். உடனே அப்படியா அப்படின்னோடனே, உனக்கு பிறவி இல்லைன்னு சொல்லிடுறா கூனிக்கு. இருந்தாலும் எனக்கு இன்னொரு பிறவி வேணும், நான் வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற பிறவியா எனக்கு வேணும்னு கேட்கறான். அப்படியான்னு இதே கூன் முதுகோட நீ போ, இன்னொரு பிறவி எடு, அடுத்த பிறவிலையும் நீ கூன் முதுகா இருப்ப. உன்னுடைய கூன் முதுக வந்து நீ செய்யற நீ வந்து இப்ப கிருஷ்ணனுக்கு செய்யற கைங்கரியத்தால உன் கூன் நிமிரும் அப்படின்றார். அவன் என்ன பண்ற, இந்த கம்சனோட இதுல வந்து மதுரை வந்து இது பண்றான். கம்சனோட ராஜ்யத்துல ராஜாவுக்கு சந்தனம் அழைச்சு கொடுக்குற இவர் கூன் கேள்வி. சந்தனம் அழைச்சு கொடுக்கறதே வேலை. தினம் சந்தனம் அழைச்சு கொண்டு போய் ராஜாவுக்கு கொடுத்து அனுப்பிட்டு போலாம். அப்ப அந்த நாள்ல தான் மதுராவுக்கு வந்து கண்ணன் வந்து அக்ரூர் கூப்பிட்டு வர. கண்ணன் வந்து அக்ரூர் ஊருக்குள்ள வந்த உடனே கண்ணன் வந்து அக்ரூர் கிட்ட இருந்து ஊரை சுற்றி பார்க்கறது கிளம்புற வெளியில. மறுநாள் காத்தால கம்சன் வந்து கண்ணனை கொலை பண்றதுக்காக அந்த இதெல்லாம் 2 யானை, பட்டத்து யானையும் குவலைய பீடம்ன்ற பட்டத்து யானையும் அந்த ஒரு சண்டை போடுற ஒரு இவனையும் எடுத்து வச்சுட்டு இருக்கா. ரெடியா இருக்காரு. ரெடியா வச்சு நாளைக்கு காலி பண்ணி வந்து கம்சன் ரெடியா இருக்கான் கிருஷ்ணனை கொண்டுறதுக்கு. முதல் நாள் சாயந்தரம் இவர் கிருஷ்ணன் சுத்தி போறாரு. ஊரை சுத்தி போகும்போது பார்த்தா அங்க வந்து நடுவுல ஒரு கேள்வி கூனிட்டு போயிட்டு இருக்கா. கையில சந்தனம் எடுத்துன்னு போறா. சந்தனம் எடுத்து போறத விட இவர் பாக்குற இந்த சந்தனத்தை கூட நான் பூசிக்கிறேன். இந்த கிருஷ்ணனை பார்த்த உடனே அவளுக்கு அந்த கூன் கேள்விக்கு ஈர்ப்பாயிடுறது ரொம்ப. ஏன்னா முற்பிறவி ஒரு இது இருக்கு இல்லையா, சம்பந்தம் இருக்கு இல்லையா, கூன் பிறவி. அந்த கூனுக்கு வந்து இதுவாயிடுறது ஒரே. உடனே அவன் என்ன பண்றான், நான் எவ்வளவு காலம் அப்பதான் அவனுக்கு ஞானம் பிறக்குது. இவ்வளவு காலம் நான் வந்து ஒரு அசுரனுக்கு, ஒரு மோசமான ராஜாவுக்கு சந்தானத்தை அழைச்சு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தேன் என் வயிற்று பொழப்புக்காக. ஆனா இன்னைக்கு நீ வந்து கேட்கும்போது எனக்கு மனசே மாறுறது. இவங்க வாழறத விட வாழாமலே இருக்கலாம் தோடுறது. இந்த சந்தனத்தை நீ எடுத்து பூசிக்கோன்னு உனக்கு நான் பூசி விடுறேன்னு சந்தனத்தை எடுத்து பூசுறார் கிருஷ்ணனுக்கு. கிருஷ்ணனுக்கு உடம்பெல்லாம் பூசி விட்டு கிருஷ்ணன் சிரிச்சுட்டே ஏத்துக்கிறாரு. அதை ஏத்துன உடனே என்ன பண்றார், கையை நீட்டுறார். அவரோட அந்த வலம்புரி சங்கு வருது கையில, பெருமாளோட சங்கு. வலம்புரி சங்கு வந்து அந்த சங்கால அந்த கூன் பாட்டியோட முதுகுல அப்படி ஒரு தட்டு தட்டுறாரு. தட்ட உடனே கூன் நிமிந்துடுறது அவளுக்கு. கூன் நிமிந்த உடனே அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே அதுதான் கூணு வந்த உடனே அவ அப்படியே வந்து கிருஷ்ணன் சேர்த்துட்டு இந்த கம்சனை அழிச்சு இந்த ஊருக்கு எனக்கு நல்லது பண்ணுன்னு சொல்ற.
அதுக்கப்புறம் அவன் போய் மேல வந்துடுறா. அவன் வந்து அந்த அப்ப வந்து கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு சர்வீஸ் பண்றவளா ஆயிட்டான். அதான் கிருஷ்ணனுக்கு சர்வீஸ் பண்றவளா அவ அந்த கிருஷ்ணனுடைய கைங்கரியம் பண்ற ஒரு கைங்கரியம் கிருஷ்ண பக்தியா மாறிடுறா. அதுதான் இங்க சொல்ற கூன்னேறு சங்கம் இடத்தான். கூன்னேறு சங்கம் இடத்தான்னா கூன் முதல் சங்க அளவு தட்டி சரி பண்ணவன் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேன்னா குறுகுன்றது வந்து என்னன்னா நாரைக்கு பேர் குறுகுன்னு. கொக்கு நாரைன்றமே அந்த நாரைக்கு பேர் குறுகுன்னு பேர். அதனால வேங்கடத்து கோனேரி, வேங்கடத்து திருவேங்கடத்துல இருக்க கோனேரின்றது எதுன்னா அந்த குளம், திருக்குளம். கோனேரின்றது வந்து அந்த திருக்குளம். கோன்றது கடவுள், ஏரின்றது குளம். கோனேரின்றது அந்த திருப்பதியில் இருக்க திருக்குளம், அது அந்த குளம். கோனேரி வாழும் அந்த 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 குறுகு அந்த கோனேரி இருக்கிற அந்த குளத்துல வாழும் குறுகாய் பிறப்பேனு. நாரையா நின்று அந்த அந்த தண்ணி கால் படுறதுல, தண்ணியில கால் படுறதுல நாரைக்கு அந்த நாரையாவது நான் பிறக்கணும். அந்த திருவேங்கட மலை ஏரியில வாழ, ஏரிதான் அது பேர், ஏரிதான். அப்புறம் தான் அது குளமாயிடுச்சு. ஏரியில வாழற ஒரு நாரையாக நான் பிறக்கணும். எனக்கு இந்த இந்த இதெல்லாம் வேண்டாம், பெரிய ராஜா அந்த இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பாடுறாரு. அவரோட பாட்டு முதல் பாட்டே அதுதான். அவரோட அந்த 105 பெருமாள் திருமொழியில திருப்பதியை பத்தி பாடும்போது முதல் பாட்டு இதுதான். இன்னும் சில பாட்டுகள் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப ரசிப்பா இருக்கும். நாளைக்கு கேட்போம். இன்னைக்கு முதல் பாட்டை கேட்டிருக்கோம். இது 10 பாட்டு இருக்கு. இந்த 10 பாட்டுல முக்கியமான பாட்டுகள் ஒரு 4-5 கேட்போம். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது. நமக்கே மனசு உருகும். அதை கேட்போம். அதைத்தான் இவ சொல்ற. நாளைக்கு மீதியை சந்திப்போம். தேங்க்யூ.